ஆபிராம் வெகு தூரமுள்ள ஷெகேம் வரை பயணித்தான். அப்பொழுது கானானியர்கள் அந்த தேசத்தில் இருந்தனர். தேவன் ஆபிராமுக்கு காட்சியளித்து, உனது சந்ததிக்கு இத்தேசத்தை அளிப்பேன் என்றார். வாருங்கள், எங்களோடு ஒரு சிறு கூட்டமாய் பயணமெடுப்போம். மனித குலத்தின் இந்த பழங்கால பயணத்தில் கடந்த காலம் நோக்கி நாம் பயணம் போவோம் வாருங்க, பயணம் போவோம் வாருங்க. காலங்களை வென்றவங்க கதைகள் எல்லாம் பாருங்க, கதைகள் எல்லாம் பாருங்க. உலகம் வாழ வழியை சொன்ன உத்தமர் பலருங்க, உலகம் வாழ வழியை சொன்ன உத்தமர் பலருங்க. நம்ம உள்ளத்திலே வாழ்கிறாங்க, உணர்ந்து பாடுங்களே. பயணிப்போம், நாம் பயணிப்போம். மகத்துவமான பழங்கால பயணம். கடந்த காலம் நோக்கி நாம் பயணம் போவோம் வாருங்க. சொல்லும் சரித்திரம், வீரம் சொல்லும் சரித்திரம், பக்தி சொல்லும் சரித்திரம், புத்தி சொல்லும் சரித்திரம். நம்ம பாவங்களை போக்க ஒருவர் பாரம் சுமந்த சரித்திரம். வித்தியாசமாய் வாழ்ந்திட்ட ஞானிகளின் சரித்திரம். மகத்துவமான பழங்கால பயணம். கடந்த காலம் நோக்கி நாம் பயணம் போவோம் வாருங்க. காலத்தையே வென்றவங்க கதைகள் எல்லாம் கேளுங்க. நான் ஒரு தீர்க்க தரிசனத்தை பார்த்தேன் சாரா. ஒரு இடி முழக்க மாதிரியான ஒரு குரல் இப்படி கேட்டுச்சு, ஆபிராம், ஆபிராம். நீங்க என்ன செஞ்சீங்க? அந்த தெய்வீக குரல் எங்கிருந்து வந்ததுன்னு நான் சுத்தி சுத்தி எல்லா இடத்துலயும் தேடினேன். அதை கண்டுபிடிச்சிங்களா? இல்ல, அந்த சத்தம் வானத்திலிருந்து வந்த மாதிரி தான் இருந்தது. நீங்க என்ன செஞ்சீங்க? எனக்கு ரொம்ப பயமா இருந்ததால அந்த இடத்திலேயே நான் உடனே முழங்கால் போட்டேன். அப்ப திடீர்னு அந்த குரல் என்னை மறுபடியும் அழைச்சு, ஆபிராமே, உன்னுடைய சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுச்சு. ஓ, உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன். இந்த வார்த்தைகளோட அர்த்தத்தை பத்தி யோசிச்சீங்களா ஆபிராம்? ரொம்பவே யோசிச்சேன். ஆனா நான் கர்ப்பமாகாத போது சந்ததி எங்க இருந்து வரும்? தேவனால கூடாத காரியம் எதுவுமே இல்ல. சராய், நான் சொல்றத நீ விசுவாசிக்கிறியா? ஆமா.
நீ என்ன நம்புறதால என்னை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப முக்கியமான விஷயம். தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தத்தை நான் என் மக்கள் கிட்ட சொன்னா அவங்க இதை நம்புவாங்களா? ஒருவேளை அவங்க உங்களை நம்பலாம். ஆனா இந்த மாதிரி வறண்ட காஞ்சு போன இடத்துல இருக்க அவங்க சம்மதிப்பாங்களான்னு நிச்சயமா எனக்கு தெரியல. அது எனக்கும் கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. அந்த இடத்துலயே நான் மயக்கமாயிட்டேன். அப்புறம் லோத்து வந்துதான் என்ன மலையிலிருந்து கீழே கூட்டிட்டு வந்தான். அதோட வழியில வரும்போது கூட என்னுடைய உடம்பே நடுங்குற மாதிரி இன்னொரு காட்சியை நான் பார்த்தேன். குடு, இவனை குடு, நான் என் தெய்வங்களுக்கு பலியிட போறேன். இல்ல, இவன் என்னோட குழந்தை. தெய்வத்துக்காக இந்த குழந்தையை அர்ப்பணிச்சாதான் நல்லது நடக்கும். குடு. முடியாது. குடு. இவன் ஏன் குழந்தை? இந்த பலியினாலதான் நம்ம தெய்வங்களை சந்தோஷப்படுத்த முடியும். தயவு செஞ்சு என் குழந்தையை என்கிட்ட கொடுத்துடு. அவன் எனக்கு ஒரே மகன். என்கிட்ட கொடுத்துடு. நிறுத்து. எத்தனையோ நூற்றாண்டுகளா நூற்றுக்கணக்கான பலிகளை இதே மரத்தடியில பலியிட்டு இருக்கோம். உன்னால இதை தடுக்க முடியாது. நம்முடைய தேவன் மனித உயிர்களை பலியா கேட்கிறவர் இல்ல. நீங்க பயப்படாதீங்க. ஆபிரகாம் இருக்கிற வரைக்கும் உங்க குழந்தைக்கு எதுவும் ஆகாது. ஆனா அந்த சூனியக்கார கிழவிக்கு இதனால கோபம் வரலாம். சூனியக்காரியா? நீங்க எந்த சூனியக்காரிய பத்தி இங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க? இங்கதான் இருக்கா. அவ இந்த மரத்தடியில தான் உட்கார்ந்துட்டு இருக்கா. அவகிட்ட அதிர்ஷ்டமும் அதை அடையறதுக்கான மந்திரமும் இருக்கு. அவளால சாத்தானையும் பிசாசுகளையும் வர வைக்க முடியும். அவங்களும் நாங்க என்ன சொல்றோமோ அதையே செய்வாங்க. அதோட நிச்சயமா அவ உங்களை பழி தீர்த்துக்குவா. வாங்க, நீங்க வாங்க போலாம். உன்னை சபிக்கிறேன். நான் உன்னை சபிக்கிறேன். உன்னை பழி தீர்ப்பேன். நிச்சயமா பழி வாங்குவேன். நடக்கிறது எல்லாம் பார்க்கும்போது எனக்கு பயமா இருக்கு. தேவையில்லாம பயப்படாத சாரா. தேவன் நம்மோடு இருக்கிறார். சமாதானம் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. ஆடுகள் எல்லாத்தையும் பள்ளத்தாக்குல மேயறதுக்காக நாம கூட்டிட்டு போகணும். நீங்க சொல்றபடியே செய்யறேன் ஏஜமா. நீங்க பாருங்க, கொண்டு வந்த தண்ணி தீர போகுது. ஒண்ணு சீக்கிரமா தண்ணீரை கண்டுபிடிக்கணும், இல்லனா வேற இடத்தை தேடணும். ரெண்டும் நடக்கலன்னா நாம எல்லாரும் தாகத்தால செத்து போயிடுவோம். நாளைக்கு அந்த மலை மேல ஏறி ஒரு பலிபீடத்தை கட்டலாம். பலிபீடமா? எதுக்கு? ஆராதனைக்காகத்தான். அதுக்கெல்லாம் இப்ப நேரம் இல்ல. ஆபிராம், நம்ம சூழ்நிலைய பாருங்க. நம்ம இங்கேயே தாகத்தோட செத்துருவோம். உங்க தேவன் ஆரான்லயே இருந்துட்டாரு. இங்க நம்ம கூட அவர் வரல. முதல்ல நாளைக்கு காலையில அந்த மலை மேல ஏறி நம்மளை இந்த தேசத்துக்கு கூட்டிட்டு வந்த தேவனுக்கு ஒரு பலிபீடத்தை கட்டணும். அதெல்லாம் சரி, எதை பலியிட போறீங்க? மாசு மறுவில்லாத ஒரு ஆட்டுக்குட்டிய. நீங்க சொன்ன மாதிரியே நான் ஏற்பாடு பண்றேன். எலியாசர், சொல்லுங்க. நம்ம மிருகங்கள்லயே நல்லதா தேர்ந்தெடு. சரி, அப்படியே இதை எல்லார்கிட்டையும் சொல்லிடு. அப்படியே செய்யற ஆண்டவரே. இந்த தேசம்தான் தேவன் எனக்கும் என் சந்ததிக்கும் வாக்குத்தத்தம் பண்ண தேசம். இந்த இடத்தையா சொல்றீங்க? ரொம்ப வறண்டு காஞ்சு போயிருக்கு. பறவைங்க கூட இங்க தங்கறது இல்ல. இங்க ஒரு சொட்டு தண்ணி கூட இல்ல.
எல்லாருமே இங்க ஏதோ பிசாசு இருக்குன்னு சொல்லி ரொம்ப பயந்து போய் ஓடி போயிட்டாங்க ஆண்டவரே. மரணம் நிறைஞ்ச ஒரு தேசத்தை ஏன் உங்களுக்கு தராருன்னு தேவன் கிட்ட கேளுங்க. இந்த இடத்துல வறட்சியை தவிர என்னால வேற எதையுமே பார்க்க முடியல. இங்க எப்படி எங்களை வாழ சொல்றீங்க? வறட்சி மொத்தமும் மறைஞ்சு போய் ஏற்கனவே இந்த இடத்துல இருந்த பசுமை எல்லாமே திரும்ப வரும். வழியில நாம பார்த்த அந்த வயசானவர் சொன்னதை மறந்துட்டீங்களா? இந்த இடம் பசுமையா அழகா இருந்ததா சொன்னாருல்ல. இந்த வறண்ட பூமி பழைய நிலைக்கு மாறுற வரைக்கும் நாம இங்கேயே இருந்தோம்னா அதுக்கப்புறம் நம்ம கூட்டத்துல யாருமே உயிரோட இருக்க மாட்டாங்க. நாம கிணறுகளை முதல்ல தோண்டலாம். நம்ம தேவைகள் எல்லாத்தையும் தேவன் நிச்சயமா சந்திப்பாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நான் அவரோட தீர்க்க தரிசனத்தை கேட்டப்போ அவரோட குரல் ரொம்ப தெளிவா இருந்தது. ஆபிரகாம், உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை தருவேன்னு சொன்னாரு. இந்த இடத்துல தண்ணீர் இருக்கிறதுக்கான அறிகுறி இருக்கா? இல்ல எஜமானே, ரொம்ப வறண்டு போயிருக்கு. சரி, தண்ணி கிடைக்க வரைக்கும் நாம தோண்டி ஆகணும். நீங்க சொல்ற மாதிரியே செய்யறோம். தொடர்ந்து தோண்டுங்க. சரிங்க எஜமா. சரி, நம்ம கிட்ட தண்ணி எவ்வளவு இருக்கு? 2 நாளைக்கு போதுமான அளவு தண்ணி இருக்கு. அதுக்கப்புறம் நிச்சயமா தாகத்தோட சாக போறோம். ஆமா, நாம தோன்ற கிணத்துல தண்ணி வரலன்னா நிலைமை ரொம்ப மோசமாயிடும். நாம இப்ப என்ன பண்றது? எப்படியாவது அவர்கிட்ட பேசி சம்மதம் வாங்கி இந்த இடத்தை விட்டு நாம போகணும். சரி, மாலை வணக்கம் ஆண்டவரே. மாலை வணக்கம். என்ன மனம் இது? ரொம்ப நல்லா இருக்கே. இது எல்லாமே உங்களுக்காக தான். எனக்காக வேற ஏதாவது திட்டம் வச்சிருக்கியா? நான் உங்களை நேசிக்கிறேன்னு, உங்க கூடவே இருக்க ஆசைப்படுறேன்னு உங்களுக்கே தெரியுமே. நானும் உன்னை நேசிக்கிறேன். ஆனா கவலைகள் தான் இன்னொரு பக்கம் என்ன கொல்லுது. என் கூட இருக்க முடியாத அளவுக்கு அப்படி என்ன கவலை? நம்ம மக்கள் தோத்து போன அளவுக்கு ரொம்ப களைப்பா இருக்காங்க. நாம எங்கிருந்து வந்தோமோ அங்கேயே போயிடலாம். ஆரானுக்கு போயிடலாம். ஆனா தேவனுடைய எண்ணம் ரொம்ப தெளிவா இருந்தது. அவர் என்கிட்ட உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை தருவான்னு சொன்னார். இத பத்தி ஏற்கனவே பேசியிருக்கோம். என் நிலைமை என்னன்னு உங்களுக்கு தெரியும். தேவன் நம்முடைய தேவைகளை சந்திப்பாருங்கிற நம்பிக்கை எனக்கு நிறையவே இருக்கு. நம்மோட தேவைகளை சந்திப்பார்னு எனக்கும் நம்பிக்கை இருக்கு. தப்பா நினைச்சுக்கலன்னா ஒரு நிமிஷம் வெளியே வரீங்களா? இதோ இதுதான் நான் சொன்ன மூலிகை மருந்து. குடிச்சிருங்க. ரொம்ப நன்றி. வெற்றி நிச்சயமா உங்களுக்கு தான். அப்ராம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோங்க. என்னது மண் ஈரமா இருக்கு? தோன்றதுக்கு சுலபமா இருக்கட்டும்னு தண்ணி ஏதாவது ஊத்துனீங்களா? இல்லைங்க எஜமா, நாங்க இன்னைக்கு காலையில வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தப்போ கிணறுக்கு அடியில கொஞ்சமா தண்ணி இருந்ததை பார்த்தோம். இந்த சந்தோஷமான விஷயத்தை ஏன் என்கிட்ட வந்து சொல்லல? தண்ணியோட அளவு ரொம்பவே கம்மியா இருந்துச்சு எஜமானே. ஆனா இதுல புது நம்பிக்கை பிறந்திருக்கு. தொடர்ந்து தோண்டிக்கிட்டே இருங்க. நிச்சயமா கொஞ்சம் ஆழத்துல தண்ணி இருக்கும். நான் கொடுத்த தைலத்தோட மனம் என் ஆண்டவரை கவர்ந்துதா? பரவாயில்லன்னு சொல்லலாம். தூக்கம் தான் அவரை ரொம்பவே கவர்ந்துருச்சு.
அசதியில தூங்கிட்டாரு. இதுக்கெல்லாம் நீங்க கவலையே படாதீங்க. சமாதானம் உண்டாவதாக. உங்களோடும் இருப்பதாக ஆண்டவரே. ஆபிரகாம் எங்க இருக்காரு? கிணத்து தோண்டிக்கிட்டு இருக்கிற தொழிலாளிகளை பாக்கிறதுக்காக போயிருக்காரு. இந்தாங்க ஆண்டவரே, இந்த புது ரொட்டியை நீங்க சாப்பிடுங்க. ரொம்ப நன்றி. அதோ என் ஆண்டவர் ஆபிரகாம் வராரு. அது அவர்கிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி அவசரமா பேசி ஆகணும். உங்களுக்கு சமாதானம். உங்களுக்கும் சமாதானம் உண்டாவதாக. காஞ்சு போன பொருட்களை தேடுறதுக்காக மிருக ஜீவன்களோட எலியேசர் வெளியே போய்கிட்டு இருந்ததை நான் பார்த்தேன். நான் உங்களை தேடிக்கிட்டு இருந்த விஷயத்தை பத்தி அவன் உங்ககிட்ட சொல்லியா? ஆமா ஆமா, வா உள்ள வா மகனே. உட்கார். சொல்லு சொல்லு, என்ன விஷயம்? இங்க பாருங்க, நாம இந்த இடத்தை விட்டு எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் போய் ஆகணும். நம்ம கிட்ட தண்ணி ரொம்ப கம்மியா இருக்கு. எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை மறந்து நான் தாகத்தோட மறிக்கிறத ஆண்டவர் அனுமதிப்பார் நினைக்கிறியா? இப்ப நாம மூளையும் அறிவையும் பயன்படுத்தி ஆகணும். அதான் ரொம்ப முக்கியம். இப்படி சொல்றத தவிர உங்க அறிவு வேற எதைத்தான் சொல்லும்? நாம இப்ப பண்றதை விடவும் வேற எந்த காரியத்தை செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க? இங்க இருந்து போயிடலாம். நம்ம எகிப்துக்கு போயிடலாம். அங்க தண்ணியும் மத்த எல்லாமும் கிடைக்கும். கஷ்டம் தீர்ற வரைக்கும் அங்க இருக்கும். எனக்கு என்னமோ இந்த முடிவு தான் சரியான முடிவுன்னு தோணுது. ஆனா தேவன் கொடுத்த வாக்கு தத்துவம் வேற. வாக்கு தத்துவம் செஞ்சாரு, ஆனா நமக்கு அதுக்கான நேரம் எதுவும் தெரியாது. அதனால எகிப்துக்கு போலாம். நேரம் தெரிஞ்ச உடனே நாம இங்கேயே வந்துடலாம். எனக்கு இன்னும் ஒரு நாள் கொடு. ஒருவேளை ஏதாவது அற்புதம் நடந்து அந்த கிணத்துக்கு அடியில இருந்து தண்ணி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்பதான் அதுக்கான சாத்தியக்கூறுகள் எல்லாமே தென்படுது. தயவு செஞ்சு கேளு. சரி, உங்க இஷ்டம். ஆனா எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க, நாளைக்கு கிணத்துல இருந்து தண்ணி வரலன்னா நாம இங்க இருந்து கிளம்புறோம். சரி, அப்படியே செய்யலாம். ஓ தேவனே, நீர் என்ன கைவிட்ட மாதிரி நான் உணர்றேன். இந்த இடத்துல தண்ணீர் ரொம்ப கொஞ்சமா தான் இருக்கு. நான் உங்களோட வாக்கு தத்தத்தை மீறாதபடிக்கு எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஒருவேளை அப்படியே அதை நான் மீறினேன்னா நிச்சயமா அது நான் இஷ்டப்பட்டு எடுக்கிற முடிவா இருக்காது. நாங்க எகிப்துக்கு போறதா இருந்தா தேவனே, நாங்க போற வழியில நீங்க தான் எங்க உடைமைகளையும் எங்க பயணத்தையும் பாதுகாப்பா நடத்தணும். அபிராம், அபிராம், என்ன விஷயம்? நீங்க கேட்டுக்கிட்டதுனால பார்வோனாகிய எங்கள் ஆண்டவர் நீங்க எகிப்துல தங்கிக்க அனுமதி தந்திருக்காரு. எகிப்து ராஜாவாகிய பார்வோனுக்கு நானும் என் நன்றியை தெரிவிச்சேன்னு சொல்லு. எங்கள் ஆண்டவர் உங்களை பத்தி தெரிஞ்சு கொள்ள நினைக்கிறாரு. உங்களையும் உங்க மனைவியையும் அரண்மனைக்கு வர சொல்லியிருக்காரு. இது என்னோட மனைவி இல்ல,
கடந்த காலம் நோக்கி நாம் பயணம் போவோம் வாருங்க. காலத்தையே வென்றவங்க கதைகள் எல்லாம்